என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் மனிதர்கள் எப்படி தேவனை ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி அவரை நடத்துகிறாங்க அப்படின்றத தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை புறம்பே தள்ளினார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்த்தோம் நேற்று தினத்தில். என்னை புறம்பே தள்ளினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார்? நம்ம அவருடைய சொந்த ஜனங்க தானே புறம்பே தள்ளினாங்கன்னு நினைக்கிறோமா? இல்லை, நம்மளும் அவரை புறம்பே தள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அவரை விட்டுட்டோம், அவரை புறம்பே தள்ளுறோம். நம்ம இந்த பகுதியில் வந்துடக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இன்றைக்கி இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை மறந்து விட்டார்கள். நேற்று சொன்னார், என்னை புறம்பே தள்ளி விட்டார்கள். நேற்றுக்கு முந்தின நாள் என்னை விட்டு விட்டார்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய ஆதங்கத்தை பாருங்கள். என்னை மறந்துட்டியே. ஆண்டவர் நம்மை மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறவர். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். இன்றைக்கும் நம்ம மறந்துருக்கலாம், உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். அவர் மறக்கலை, நம்ம தான் அவரை மறந்துட்டு போயிட்டோம். நம்ம தான் அவரை மறக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நீங்கள் இன்றைக்கி இந்த வசனத்தை வசனமாக்கிய கண்ணாடி முன்னால் நின்று நம்மளை செக் பண்ணி பார்ப்போமா? நம்ம யார்? நம்மளை எண்ணி முடியாத நாட்களாக நீ மறந்துட்டேன்னு நம்மளை பார்த்தவர் சொல்லுவாரோ? தேவனை மறந்துட்டோமா? கர்த்தரை மறந்துட்டீங்களா? இல்லை பிரதர், நான் இப்போ கூட ஆண்டவர்கிட்ட பேசினேன், ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் படித்தேன்னு சொல்லலாம். தேவனை மறக்கலை அப்படின்னா நான் ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரை மறந்துட்டோம் அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன? சிலவேல் ஜனங்களும் கர்த்தரால் தேடலாம் செஞ்சாங்க. ஆனால் அதன் மத்தியில் தேவன் சொல்கிறார், நீ மறந்துட்டேன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ஏன் சொல்கிறாரு? அதுக்கான அடையாளம் என்ன? ஒரு மனிதன் தேவனை மறந்து விட்டான் என்பதற்கு அடையாளங்கள் என்ன? சில வசனங்களை காண்பிக்கிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதையாகி அவர்களுடைய வழியிலிருந்து இடரும்படி செய்கிறது. என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஆண்டவர் முதல்ல சொல்கிறாரு, நீ என்னை மறந்த என்பதற்கு அடையாளம் என்னன்னா, உனக்குள்ள விக்கிரகம் வந்து விட்டது. நீ மாயையான விக்கிரகத்துக்கு பின்னால் நீ போயிட்ட. அது அந்த பூர்வ பாதையிலேருந்து உன்னை விலக்கிடுச்சின்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி ஒருவேளை ஆவிக்குரியவர்கள், எனக்கு விக்கிரக ஆராதனை கிடையாது, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைத்தாலும் எதை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தேடுறதை விட எவ்வளவு அதிகமாக வேலைக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அதை விக்கிரகமாக வச்சுருக்கிறோம். தேவனை காட்டிலும் வேறு எதையோ ஒன்றை, யாரையோ ஒருவரை விக்கிரகமாக நீங்கள் வைத்திருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற விக்கிரகம் என்ன? தேவனை மறந்த ஜனங்களை குறித்து உபாகமம் 4:23, 8:19, ஓசியா 8:14 இந்த வசனங்களிலெல்லாம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் என்னை மறந்து அவங்க விக்கிரகத்துக்கு பின்னால் போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. அப்போது விக்கிரக ஆராதனை அப்படின்றது ஒரு சிலையை வச்சு தேவனுக்கு பதிலாக அதை வணங்குறது மாத்திரம் அல்ல, பொருளை தேடி தேவனை விடுவது கூட விக்கிரக ஆராதனை தான். அப்போது முதலாவது விக்கிரக ஆராதனை ஆண்டவரை நாம் மறந்து விட்டோம் என்பதற்கு அடையாளம். ஆண்டவரை மறக்காதீங்க. ஒரு நாளும் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. தேவனை தேடுறதுல நீங்கள் குறைவு பற்றாதீங்க. வேறு யாரையும் தேவனை விட அதிகமாக தேடிடாதீங்க. கவனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தேவனை மறந்ததின் இரண்டாவது அடையாளம். எரேமியா 13:25, நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே. ஆண்டவர் சொல்கிறாரு, பொய்யை நம்பினபடினாலே இது உன்னுடைய வீதமும்
என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பொய்யை நம்பினாய். முதல்ல பாருங்கள், ஆராதனையில் ஒரு மாற்றம் வந்துச்சா? இரண்டாவது இங்கே சொல்கிறாரு, நீ என்னை மறந்து பொய்யை நம்பினாய். நம்பிக்கையில் ஒரு மாற்றம், பொய்யை நம்பினாய். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம இந்த உலகத்தில் தேவனை மறந்ததனுடைய அடையாளம் என்னென்னா, பொய்யை நம்பிட்டோம். உண்மையா? வேதத்தின்படி அது உண்மையா? வேதத்தின்படி இது எப்படி நம்ம வாழணும், செய்யணும், எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு பொய்யை நம்பிட்டோம். கவனமாக இருங்க. ஒரு நாளும் பொய்க்கு இடம் கொடுத்துறாதீங்க. பொய்க்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் இடம் கொடுத்துறாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், என்னை மறந்து நீ பொய்யை நம்பிட்டாயேன்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவரை நம்ம மறக்கலை அப்படின்னா நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம சமூகத்தில் வச்சு தான் எல்லாத்தையும் விசாரிப்போமே தவிர கண்மூடித்தனமாக எதையும் நம்ப மாட்டோம். எல்லாத்தையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிற பழக்கம் உண்டா? எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு கேட்கிற பழக்கம் உண்டா? ஆண்டவரே இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரியுங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த உறவில் தேவனையே நம்பி இருக்கிற நீங்கள் பொய்யை நம்பிராதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் பொய்யை நம்பிராதீங்க. உலகம் என்ன வேணாலும் பேசலாம், அல்லது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை குறித்து டாக்டர் என்ன வேணால் சொல்லலாம். பொய்யை நம்பிராதீங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் உம்மை நம்புகிறேன்ப்பா, உம்மை நம்புகிறேன், இந்த சூழ்நிலையை மாற்றமால முடியும். தேவனை மறந்துடாதீங்க. தேவனை மறந்துட்டா நம்ம பொய்யை நம்புகிறோன்னு அர்த்தம். மூன்றாவதாக எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ என்னை மறந்து என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டது நிமித்தம் நீ உன் முறைகேட்டையும் உன் வேசித்தனத்தையும் சுமப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனை நம்ம மறந்தோம் என்பதற்கு மூன்றாவது அடையாளம் என்னென்னா, நம்முடைய ஒழுக்கங்கள் மாறும். நம்முடைய ஒழுக்கங்கள் முறைகேடு என்று சொல்லுகிறார். அப்போ ஒழுக்கமான வாழ்க்கை எப்போ நம்ம வாழ்க்கையில் மாறுதோ, எப்போ காலையில் எழுந்து ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, வாரம் ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, இது மாதிரி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இதெல்லாம் போச்சுன்னா முறைகேடுகள் வந்துடும். அந்த வாழ்க்கையில் தேவன் அருவருக்கிறார். மறந்துடாதீங்க. நம்ம தேவனை மறக்கலைன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது இல்லையே. தேவனை மறக்கலைன்னு சொல்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கினங்கள் வருதே. சத்தியத்தின்படி வாழ தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உங்களை மறக்கலைன்னு சும்மா சொல்கிறதல்ல. நம்ம மறக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது விக்கிரக ஆராதனை இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வருவோம். தேவனை நம்பாமல் வேற எதையோ நம்புனா, மாயையை பொய்யை நம்புனா அதை மனம் திரும்புவோம். மூன்றாவது, ஒழுங்கினங்கள் வாழ்க்கையில் இருந்தால் சரியான நேரத்தில் எல்லாத்தையும் செய்யணும். ஒழுங்கினங்கள் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஒழுங்கினமான காரியங்களை அகற்றணும். தேவனுடைய சமூகத்தில் ஒழுங்குபடுத்தி கொள்வோம். முறைகேடு இல்லாமல் சரியாய் முறையாய் தேவனுக்கு பயந்து வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உம்மை மறக்காமல் எப்போதும் உம்மையே நாங்கள் பற்றி கொள்ள, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனையோ அல்லது முறைகேடான வாழ்வோ அல்லது பொய்யை நம்புகிற அனுபவமோ எங்களுக்குள்ளே வந்துடவே கூடாதுப்பா. நாங்கள் உங்களை மறந்துடவே கூடாது. கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க. தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளினுடைய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. எரேமியா 2:32. எரேமியா 2:32 மனப்பாடம் பண்ணிடுங்க. நேற்றே சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். மனப்பாடம் பண்ணுற இந்த வசன சவாலை நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணணுன்ற அந்த ஒரு முடிவோடு இன்னைக்காவது துவங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.